யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் நின்றுள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் உள்ளன. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நம் அனைவருக்கும் மீட்பு தருவதற்காக வானிலிருந்து இறங்கி வந்த உணவாக இருக்கின்றார். அதற்காக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து, உங்கள் முன்னோர் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் இறந்து போனார்கள். ஆனால் நான் வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இந்த உணவை உண்பவர் பெருவாழ்வு பெறுகின்றார், முடிவாழ்வு பெறுகின்றார் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு, தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? இது மிக நீண்ட பேச்சு, நாம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நாம் அவருடைய உடலை உண்பது, எப்படி நாம் அவருடைய இரத்தத்தை குடிப்பது என்று சொல்லி அவருடைய சீடர்கள் அவரோடு இருந்த சீடர்கள் அவரை விட்டு செல்லுகிறார்கள். சென்றவர் மறுபடியும் திரும்பி வருவதில்லை என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இவ்வாறு இருக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்த, ஜெபித்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்த அவரை பார்த்து கேள்வியை கேட்கின்றார். நீங்களும் என்னை விட்டு செல்கிறீர்களா? நீங்களும் என்னை விட்டு செல்கிறார் என்று கேட்கும் பொழுது நம்முடைய லீடர் ராயப்பர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் உள்ளன. நீர் வாழ்வு கொடுக்கும் கடவுள், நமக்கு முடிவில்லா வாழ்வு கொடுக்கும் கடவுள். இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் உம்மை விட்டு எங்கே செல்வது? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் உள்ளனே ஆண்டவரே என்று ராயப்பர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, நமக்கு சிலுவைகள் வரும் பொழுது, அந்த சுமை பாரமாக இருக்கும் பொழுது நாம் யாரிடம் செல்ல வேண்டும்? அதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் என்னிடம் வர வேண்டும். பிற இனத்தவரிடம் செல்லக்கூடாது. ஆனால் நாம் பல வேளைகளில் என்ன செய்கின்றோம்? நான் ஜெபித்தேன், ஆனால் இயேசு கிறிஸ்து எனது ஜெபத்தை கேட்கவில்லை, ஆகையால் நான் அவரை விட்டு செல்லுகிறேன். ஏனெனில் நான் ஜெபிக்கும் பொழுது கடவுள் கொடுக்கவில்லை, யார் கொடுக்கிறாரோ அவரிடம் நான் செல்லுகிறேன் என்று பலர் இயேசு கிறிஸ்துவை விட்டு சென்றார்கள். சென்றவர்கள் மறுபடியும் வரவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்பொழுது அது தேவையாக இருக்கின்றது என்று கடவுளுக்கு தெரியும்.
அதற்காக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நீங்கள் மன்றாடுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எனக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் மன்றாடும் பொழுது கட்டாயமாக கடவுள் நமக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன், என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நமது சுமையை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடாது. பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோடு இணைந்து நீங்கள் வாருங்கள், உங்கள் சுமையை சுமக்க நான் உதவி செய்வேன். ஆனால் அந்த சுமையை முழுவதாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை உங்களுக்கு சுமக்க நான் கற்றுக் கொடுப்பேன், உங்களோடு நான் வருவேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து கூறுகின்றார். அதற்காக என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து தினமும் ஜெபித்தார், நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கன்னத்தில் அடிக்கும் பொழுது இன்னொரு கன்னத்தை காட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார், அதை செய்தார். நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் பாதத்தை கழுவினார். நாம் அவ்வாறே நம் சகோதர சகோதரிகளின் கால்களை கழுவ அந்த தாழ்ச்சியை நமக்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார். என் தாடியை பீத்தார்கள், நான் எதுவும் சொல்லவில்லை. என்னை காரி உமிழ்ந்தார்கள், நான் அதை துடைக்கவில்லை. இவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து இந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து கூறுகின்றார். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது சிமியோன் வந்து அவருக்கு உதவி செய்கிறார். அவ்வாறு நீங்கள் பாரமான சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்வேன், உங்கள் சுமையை நான் எளிதாக்குவேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லுகின்றார். கடைசியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது உயிரை விடும் அளவில் தம் தந்தையிடம் வேண்டுகின்றார். என்ன வேண்டுகின்றார்? தந்தையே, இவர்கள் என்ன செய்கிறார் என்று இவருக்கு தெரியவில்லை, தெரியாது, ஆகையால் இவர்களை மன்னியும் என்று தம்முடைய சத்துருக்களுக்காக அவர் வேண்டுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அனைத்து பண்புகளை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு யார் துன்பம் செய்கிறார்களோ, துன்பம் கொடுக்கிறார்களோ, அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகின்றார். உங்களை ஒருவன் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 2 கிலோமீட்டர்கள் நடந்து செல்லுங்கள். உங்களுடைய அங்கியை கேட்கும் பொழுது உங்களுடைய உல அங்கியை நீங்கள் உள்ளே இருக்கின்ற அங்கியை கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இவ்வாறு கூறும் பொழுது நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து சொன்னதை கேட்டு நாம் வாழும் பொழுது அதற்காக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், என்னிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தினமும் ஜெபித்தார். இந்த ஜெபத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வென்றார். இயேசு கிறிஸ்து சாவை வென்றார். ஒருவன் நம்மை அடிக்கும் பொழுது நாம் தாழ்ச்சியாக அவன் முன் செல்லும் பொழுது அவன் அடிப்பதை நிறுத்திவிட்டு நம் காலில் விழுந்து செல்வான். அந்த அளவுக்கு நமக்கு தாழ்ச்சி வேணும் என்றால் இயேசு கிறிஸ்து போல நாமும் ஜெபிக்க வேண்டும். தினமும் இயேசு கிறிஸ்து பல நேரங்கள் அவர் ஜெபித்தவராக இருக்கின்றார். ஆகையால்
நாமும் எப்பொழுது ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு அந்த தாழ்ச்சியை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அதே அன்னை மரியாள் செய்தார், அதே பல சீடர்கள் மற்றும் பல புனிதர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள். ஆகையால் சிறப்பாக இன்று நாம் இந்த திருப்பலியில் நம் அன்னை மரியாளிடம் வேண்டுவோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரோ, எவ்வாறு இயேசு கிறிஸ்து தினமும் ஜெபித்தாரோ அவ்வாறு நாமும் தினமும் ஜெபித்து இயேசு கிறிஸ்து சொன்னவாறே நாம் அவரிடம் கற்றுக்கொண்டு விண்ணரசை பெற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.